அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கான அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருந்தோம். ஓகேங்களா? இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்குரிய சிலபஸ் டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? அந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அந்த ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன நீங்களே செக் பண்ணிக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் மற்றும் ஏஆர்டிஎஸ்பிக்கு வந்து நம்ம இது கொடுத்துருந்தாங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐக்கான அப்டேட் மட்டும் தான் விட்டுருக்காங்க இல்லையா? இதில் வந்து சிலபஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சார் நீங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதே போல் மாடல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க. இது சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதற்குரிய ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கான ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் பாருங்கள். உதவி ஆய்வாளர் தாலுகா ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 2023க்கான நேரடி ஆட்சேர்ப்பு. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மீடியத்துக்கான அந்த ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கான அந்த சிலபஸ் இருக்குது, ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை என்னால் TNUSRB வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ண முடியல சார் அப்படிங்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் லிங்கோட நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்ஐக்கு உண்டான அந்த அஃபிஷியல் சிலபஸ் வந்து ஷேர் பண்ணி வச்சிருப்போம். நீங்கள் வந்து அங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் தாலுகா ஆயுதப்படை தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கான பாடத்திட்டம். ஓகேங்களா? அதாவது எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலுக் எஸ்ஐக்கான அப்டேட் மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது டெக்னிக்கலோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பாடத்திட்ட அந்த தமிழ்நாடு அரசோட அந்த கட்டாய கல்வி தகுதி. ஓகேங்களா? அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கொஸ்டின் வந்து வரும் இல்லையா? அதில் வந்து நீங்கள் 40 மார்க் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது 100க்கு நீங்கள் 40% எடுத்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதற்கு உண்டான சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? அதாவது இலக்கணம் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்தில் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு ஆணி அப்படிங்கிற 5 இலக்கணத்தை பற்றி கேட்டிருப்பாங்க இல்லையா? இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th லெவலில் தான் இருக்கும். நீங்கள் வந்து +2 லெவலில் படிங்க எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நீங்கள் 10th லெவலில் படித்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் போதுமானதாக தான் இருக்கும். சரிங்களா? சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு 10th பேசிக்கில் தான் இருக்கும். டோட்டலாக ஒரு 3 பாகமாக நடக்கும் இந்த தேர்வை பொறுத்தவரையும். நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ணில் 40% எடுத்தால் மட்டும்தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மெயின் எக்ஸாமுக்கான பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகேங்களா? 10th லெவலில் படித்தாலே போதுமானது. நீங்கள் 11th 12th நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? அந்த தமிழ் தகுதி தேர்வை வந்து 3 பாகங்களாக பிரித்து உங்களுக்கு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பகுதி ஆள இலக்கணத்தை பற்றி கேட்குறாங்க. இலக்கணத்துலேருந்து அந்த 5 இலக்கணம் தெரியுதுன்னா உங்களுக்கு அந்த எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அதில் என்னென்ன நீங்கள் படிக்கணும், அதே போல் வந்து பொது இலக்கணம் யாப்பு இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 வகையான இலக்கணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழித்திறன் வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகாயிடம் தொடர் இலக்கணம் பிரித்தெழுது சேர்த்தெழுது அதே போல் வந்து எதிர் சொல்லு பொருந்தாத சொல்லு பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லு. இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே நீங்கள் தமிழ் தகுதி தெரியுங்களா? சரிங்களா? தமிழ் தகுதி தேர்வில் வந்து நீங்கள் இந்த டாபிக்லாம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமாக வந்து ஓகே அந்த 3 பகுதியில் பகுதி ஆள வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம்.
இலக்கியத்தை பற்றி கேட்டிருக்காங்க. பகுதி ஈல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். மேக்ஸிமம் இதில் கொடுத்துருக்கிற டாபிக் எல்லாமே நீங்கள் பிசி எக்ஸாம் ஓகேங்களா, நீங்கள் பிசி எக்ஸாம் படித்தாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாம் படித்தாலும் சரி ஓகேங்களா, இந்த 10th பேசிக்கில் நீங்கள் படித்தாலுமே 2 எக்ஸாம் 2 போட்டி இந்த பிசி அண்ட் எஸ்ஐ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. பார்த்த மாதிரி தான் ஓகேங்களா. பகுதி 1ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். பகுதி 2 ஓகேங்களா, இதில் வந்து பகுதி 2வதுல வந்து முதன்மை எழுத்து தேர்வு பொது விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் ஓகேங்களா, டைரக்ட் அதுவும் ஓப்பன் கோட்டாவுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மெயின் எக்ஸாமுக்குரிய ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதன்மை தேர்வு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் கேண்டிடேட்டு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வந்து 70 மதிப்பெண் இருக்கும், ஒரு 140 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஒரு கொஸ்டினுக்கும் சரிங்களா, ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு அரை மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்வு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் 30 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் வந்து அந்த முதன்மை தேர்வில் வந்து மினிமம் மதிப்பெண் வந்து 25 எடுத்துருக்கணும் ஓகேங்களா. சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எலிஜிபிலிட்டியில் வந்து நீங்கள் 100க்கு 40% நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதுமானது. அது மெயின் எக்ஸாமோட பேப்பரில் வேல்யூ பண்ண மாட்டாங்க. மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மதிப்பெண் இருக்கும், 140 கொஷின், ஒரு கொஷினுக்கும் அரை மதிப்பெண், 2 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். 25 மதிப்பெண் வந்து நீங்கள் மினிமமாக ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேப்பர் வந்து வேல்யூவேஷன் ஆகுன்றதை விட நீங்கள் பாஸ் அப்படிங்கிறது இந்த 25 மதிப்பெண் எடுக்கணும் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இது எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே தெரியும். ஸோ பகுதி ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவிலிருந்து 40 மதிப்பெண் வரும், 80 கொஸ்டின் வரும், டோட்டலாக 80 கொஸ்டின் வரும், 40 மதிப்பெண் கொடுப்பாங்க. ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கும் அரை மதிப்பெண். அதேபோல் பகுதி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கொஸ்டின் வரும், ஒரு கொஸ்டினுக்கும் அரை மார்க் அப்படிங்கிற விகிதத்தில் 30 மதிப்பெண் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா. டோட்டலாக வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் 70 மதிப்பெண் நடக்கும் சரிங்களா, 70 மதிப்பெண் நடக்கும். ஸோ வந்து அந்த மெயின் எக்ஸாமுக்குரிய சிலபஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பொது அறிவு சரிங்களா, பொது அறிவு பார்த்த பிறகு நம்ம உளவியல் பார்க்கலாம். ஸோ பொது அறிவில் வந்து நீங்கள் இயற்பியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதில் வந்து கண்டுபிடிப்புகள், படைப்புகள், விஞ்ஞானிகள், அவர்களின் பங்கெடுப்பு, மனித உடலியல், நோய்கள், அவற்றின் காரணங்கள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறை, உணவு மற்றும் ஊட்டச்சத்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. உணவு மற்றும் ஊட்டச்சத்து, மரபியல், விலங்குகள், தாவரங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், தனிமங்கள் மற்றும் அவற்றின் தாதுக்கள், அமிலம், காரம், உப்பு ஓகேங்களா. இந்த 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டினே இல்லாத போட்டித் தேர்வு கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியில். அதே போல் அதனுடன் தொடர்புடைய பொருள்கள், இயக்கம், பொருளின் பண்பு, ஒளி, மின்சாரம் மற்றும் இது தொடர்பான தலைப்புகள் ஓகேங்களா. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 10th வரை நீங்கள் பக்காவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே 70% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th பேசிக்லேருந்து தான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் வரலாறு, ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதே போல் அதிலிருந்து இன்றைய சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான இந்திய வரலாற்றின் நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எல்லாமே கவர் ஆகிடும் மேக்ஸிமம் ஓகேங்களா. மற்றும் தேதிகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலக வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள், நீங்கள் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, புவியியல், இந்தியாவின் பகுதி, பருவமழை மற்றும் காலநிலை, பயிர்கள், இந்திய நகரங்கள், இடங்கள், முக்கிய துறைமுகம், கனிமங்கள், தொழில் கூடங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வானங்கள், அது மற்றும் இல்லாமல் விலங்குகள், தேசிய பூங்காக்கள், இந்தியாவின் மக்கள் தொகை பரவல், இது தொடர்பான தகவல் வந்து ஜாகிரபிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியாவின் விவசாயம், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி, விலை கொள்கை, பணவீக்கம், மக்கள் தொகை மற்றும் வேலையின்மை பிரச்சனை, இறக்குமதி ஏற்றுமதி, 5 ஆண்டு திட்டம், இது தொடர்பான தகவல் வந்து எக்கனாமிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல், இதெல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் 10th பேசிக்கில் படிச்சிருந்தாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்பு, குடியுரிமை, தேர்தல், பாராளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், நிர்வாகம், நீதி அமைப்பு, உள்ளாட்சி நிர்வாகம், மத்திய மாநில உறவு, வெளியுறவு கொள்கை மற்றும் இது தொடர்பான தலைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்தியன் பாலிட்டிலேருந்து உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா. அதே போல் பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வு ஓகேங்களா. நடப்பு நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் ஒரு 6th month ஓகேங்களா, அது ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலே மேக்ஸிமம் அந்த கரண்ட் அஃபேர்லேருந்து உங்களுக்கு அடிச்சிடலாம் ஓகேங்களா. அதே போல் வந்து உங்களுக்கு தெரியும் சைக்காலஜியில் வந்து இந்த நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாம், அந்த 444 வேகன்சி ஃபில் பண்ணாங்க இல்லையா, அந்த எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருந்தது ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேருந்தே வந்தது ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தருக்க பகுப்பாய்வு, தகவலின் பல்வேறு பரிணாமங்களை கண்டறி எந்த ஒரு தகவலையும் தருக்க
ரீதியான பகுப்பாய்வு செய்தல் இந்த டாபிக். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. மேக்ஸிமம் பிசி எக்ஸாமில் டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிலேட்டடாக தான் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம்லேயே வரும் ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போது. முந்தைய அந்த எஸ்ஐ எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்குன்றதையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிலபஸ் நீங்கள் அங்கே போயிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றும் மெயின் எக்ஸாம் கூடிய புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாணவர்கள் 63 80 42 37 75 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதை கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.